நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ரோனோ கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ட்ரிக்கை நம்ம பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்து இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரக்டருக்குள்ளே வந்துடுங்க. ஓகேவா? கேரக்டருக்குள்ளே வந்துட்டு அது என்ன கேரக்டர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கார்னரில் இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா கீழே பார்ட்டி ஃபார்மேஷன் அப்படிலாம் இருக்குல்ல, அது கீழே கேரக்டர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒன்றும் சோல் பூஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு காட்டுதா. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன். என்னோடய ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணுறேன். ஸோ டக்குன்னு போயிட்டு அன்லாக் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா என்ன மிஸ் ஆகுது, சரி அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அப்கிரேட் பண்ணுறேன். இவனை சோல் பூஸ்ட் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் 1,52,000 சோல் பூஸ்ட் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ என்ன ஆகுது. ஓகே, ஸோ சோல் பூஸ்ட் பண்ணிடலாம். சோல் பூஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஃபுல்லாக பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இது ஒன்று ஒன்றா ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். நான் இதை ஆக்சுவலி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரிசல்ட்ஸில் எடுத்தேன். ஸோ ஆனால் இது பண்ணும்போது ஒரு ரிஸ்க் இருக்குது கைஸ். எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரக்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு கேரக்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கேரக்டர் ஃபுல்லாக சோல் பூஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நியூ பிளேயராக இருக்கீங்க, தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இதே ஓல்டு பிளேயர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டர் வந்து பண்ணி 20 கிடைக்கிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுற ஒரு கால்குலேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருக்கு 20 கிடைக்குதா. இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 இருக்காது, எப்படி ஒரு 300 கேரக்டர் வச்சுருப்பீங்க. 360 × 20 போட்டினா கூட 6000 க்ரோனோ கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்கள் 500 கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா 500 × 20 10,000 கிறிஸ்டல்ஸ் சொலைய எடுக்கலாம் நம்ம. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 520 தான் இருக்கும். 520 இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 10,000 கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிது. யோசிச்சு பாருங்கள். 10,000 கிறிஸ்டல்ஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக சோல் பூஸ்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 10,000 கிறிஸ்டல்ஸ் கிட்டே கிடைக்கிது. அப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கு ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் வச்சு நான் ஆல்ரெடி வைப் அவுட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து 1,52,56,000 கிட்டே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 19,000 தான் வச்சுருந்தேன். ஸோ 19,000 தான் இருந்துச்சு. 19,000 பேனல் தான் இருந்துச்சு. 1,56,000 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிக்கில் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுக்குறேன். ஈவெண்ட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் விளாண்டு இதெல்லாம் சம்பாதிக்கலாம். இதோ இங்கே ஒரு 1000 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சம்பாரித்து நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். இது பண்ணணும். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.